எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எவ்வளோ அருமையான ஒரு அனுபவம். தேவன் நம்மை படைத்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது, எவ்வளவோ ஜீவராசிகள். நடக்கிற ஊர்வன, பறக்கிற, இப்படி பல காரியம் இருக்குது. ஆனால் மனிதனை ஆண்டவர் எவ்வளோ சிறப்பாக படைச்சிருக்காரு பாருங்க. மனிதனை அவர் சாயலாக, அவரை போலவே, பட்சபாதம் இல்லாத தேவன் அவர் சாயலாக, ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் படிக்கிறோம், தம் சாயலாக படைத்தார். அப்போ மனிதன் 3 தன்மையோடு படைக்கப்பட்டிருக்கிறான்: ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம் இப்படி படைத்து அந்த மனிதனை தம் சாயலாய் மாற்றி அவனுக்குள்ள தன் ஜீவனை கொடுத்து அவரை பிரதிபலித்து காட்ட வேண்டும், அவரை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும், அவருக்காய் நிலைத்திருக்க வேண்டும், அவர் பாதம் அமர வேண்டும், அவரை பிடித்து கொள்ள வேண்டும், அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும், நாவினாலே அவரை அறிக்கையிட வேண்டும், அவருக்குள்ளே மகிழ்ந்து களி கூற வேண்டும், அவர் வார்த்தையை அறிவிக்க வேண்டும், அவர் சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி வேதாகமத்தில் பல விதங்களில் அவர் சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் அறிவுரைகளை சொல்லி அவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இன்றைக்கி ஏராளமான மக்கள் பல விஷயங்களை அறிந்தும் உறுதி இல்லாமல் சில காரியங்களை கேள்விப்படும்போது வழி விலகி போகிற நிலைமைகளை பார்க்க முடியும். இப்படி இருக்கும்போது பவுல் ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 27 வசனம். பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியில் உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நான் வெறும் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பிடித்து கொள்ளலாம். ஆவியில் உறுதியாய் நின்று. அப்போ இந்த 3 காரியத்தையுமே நான் சொல்கிறேன். ஆவியில் உறுதியாய் இருக்க வேண்டும், ஒரே ஆவி. ஆத்துமாவில் உறுதியாய் இருக்க வேண்டும், ஒரே ஆத்துமா. சரீரத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். இந்த ஆவி, ஆத்துமா அலசடிப்படாமல் ஒரு நல்ல சேஃபாக பாதுகாப்பாக இருப்பதற்கு தான் இந்த சரீர அமைப்பை ஆண்டவர் வைத்து இந்த சரீரத்திற்குள்ளே இந்த ஆவியையும் ஆத்துமாவையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இதிலிருந்து என்ன விளங்குறது? ஆவியிலே தடுமாற முடியும். சில நேரத்தில் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது சீஷர்கள் அவர்கிட்ட பேசினாங்க, ஆண்டவர்கிட்ட. அப்போ பேசும்போது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது. நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்று எனக்கு தெரியும். என் கூட தான் இருக்கிறீங்க, என் சத்தியத்தை பார்க்குறீங்க, நான் எங்கேருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியும், நான் யாருக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியும், அநேகர் நன்மை பெற வேண்டும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இப்படி பல விஷயங்களை கூடவே இருந்து பார்த்தவங்க. ஆனால் அவங்க சிந்தனை சரியில்லை, அவங்க வாயின் வார்த்தை சரியில்லை. அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சில காரியத்தை அழுத்தமாக சொல்கிறாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கூட இருந்துக்கிட்டோம், ஏன் ஆவி உங்களுக்குள்ளே இல்லையே? ஏன் இப்படி கெட்ட ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது? ஏன் நீங்கள் அந்த அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்துருக்கீங்க?
ஏன் ஆவியில் நீங்கள் ஏன் இல்லை என்று எச்சரித்த விஷயங்களை பார்க்க முடியும் பிரியமானவர்களே. அப்போது ஆவியில் தடுமாற்றம் வரும். ஆவியில் தடுமாற்றம் வரும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது. ஏற்கனவே தேவ ஆவி நமக்குள் இருக்கிறது. இப்பொழுது இன்னும் விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவரை ஏற்கனவே இருந்த ஆவியிலே தூய ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினாலே இந்த ஆவியினால் நிரப்பப்படுகிற தேவ மக்கள் தடுமாற முடியும். தடுமாறாமல் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும். உங்களை உறுதியிலிருந்து வெளியே தள்ளுவதற்கு அதிகபட்சம் உங்கள் ஆவியை தடுமாற, உங்கள் வாழ்க்கையை உடைத்து போட உங்கள் எதிராளியானவன் பல விதங்களில் உங்களை தடுமாற செய்வதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிறான். எனவே அப்போஸ்தலர் 4:32 கூட நீங்கள் படித்து பார்த்தால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவராய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. பாருங்கள், இருதயம், மனம், ஆவி. இருதயத்தில், அந்த மனசில், ஆவியில் ஒரே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 1 கூட படித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:10 பவுலடிகளார் சொல்லுகிற ஒரு வார்த்தை எங்கே குறிப்பிடப்படுகிறது. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். உங்களுக்குள்ளே பிரிவினை வேண்டாம். ஏக மனம், ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படின்னா ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தனை, ஒரே ஆவி நமக்கு தேவைப்படுகிறது. எபேசியர் 4:3 கூட நீங்கள் படித்து பார்த்தால், எபேசியர் 4:3 சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். கலகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம், குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆவியிலே உறுதியாயிருங்க. ஆவியானவர் உங்களை பயன்படுத்த, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஊழியத்தை, உங்கள் வாழ்க்கையை மகிமையாய் நடத்த அவர் போதுமானவர். ஆவி கலங்க வேண்டாம். அசுத்தாவிக்கு இடம் கொடுக்காதீங்க. தேவ ஆவிக்குள்ளே இருங்க, உறுதியாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.